ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை காம்பினேஷனாக கருவேப்பிலை தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயில் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துட்டு வறுபட்டு வர அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வறுபட்டு வந்ததும் இது கூட கொஞ்சமாக 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டு சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் பாக்கு சைஸ் அளவுக்கு புளி, 1 ஸ்பூன் துருவன தேங்காய் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆற வச்சிடலாம். ஆறி வந்ததும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஆல்ரெடி வதங்கி வந்தனால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்ததும் இறங்குனா போதும். ஈஸியாக தயாராகிடும் கருவேப்பிலை தக்காளி சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.